வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு யாசிர் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துல தேர்தல் ஆணையத்துக்கு வழிகாட்டுதலை வழங்க சொல்லி தொடரப்பட்ட ஒரு வழக்கு. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்கின்ற அமைப்பு தொடர்ந்த அந்த வழக்குல பிரசாந்த் பூஷன் ஆஜராகி தொடர்ந்து பேசியிருக்கிறார். எப்படினாலும் நான் விசாரிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு கடந்த முறை ஹியரிங் வந்த போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே உறுதி கொடுத்தார். அப்ப எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. சீஃப் ஜஸ்டிஸே நான் இருந்து விசாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது பெரிய வார்த்தை. அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை பிறப்பதாக பலரும் முன் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதனுடைய தீர்ப்பு அப்படின்றது எதிர்பார்ப்புகளை எல்லாம் உடைத்து நொறுக்குவதா வந்திருக்குது. கேஸ்ல என்ன நடந்தது, இன்னைக்கு வந்திருக்கிற இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமே ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவை உச்சநீதிமன்றத்துடைய வெக்கேஷன் பெஞ்ச் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதான் என்னுடைய முதல் பார்வையா இருக்கு. நீங்க சுட்டி காட்டியதை போலவே தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கும் போது சொன்ன வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை இந்த நீதிபதிகள் உணர்ந்திருக்க வேண்டும் அப்படின்றதா இன்னைக்கு பொதுமக்களுடைய பார்வையும் என்னுடைய பார்வையுமே இருக்கு. ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மே 17 சுப்ரீம் கோர்ட்டுடைய வெக்கேஷன் அறிவிச்சுட்டாங்க. கோர்ட்டோடைய பெஞ்ச் ஹியரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் சாயந்தரம் 4 மணிக்கு இந்த வழக்கை தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அவசர வழக்காக கையில் எடுக்கிறாரு. எடுக்கும் போதே தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிரசாந்த் பூஷனுக்கு நான் மட்டும் சிறப்பு சலுகை கொடுக்கப்படுகிறதா, இவர் கொண்டு வந்த வழக்கை மட்டும் அவசர அவசரமா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போதே தலைமை நீதிபதி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க தப்பான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஒருவர் வழக்கை யார் கொண்டு வர்றாங்க நாங்க பார்க்க மாட்டோம். அது எப்படிப்பட்ட வழக்கு, அதுல கோர்ட்டு தலையிட்டே ஆக வேண்டுமா அப்படின்றத நாங்க பார்ப்போம். முடிந்தால் விடிய விடிய கூட நாங்கள் விசாரிப்போம். இரவு முழுவதும் கூட கோர்ட் செயல்படும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ இந்த வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு இருக்கும் போதே இது அவசர வழக்கு, இது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதை இருக்கக்கூடிய வெக்கேஷன் பெஞ்ச் உணர்ந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை அப்படின்றதான் இன்னைக்கு இந்த முடிவை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. ஏன்னா எடுத்த உடனே இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விசாரணைக்கு வரும்போது 2 தினங்களுக்கு முன்பு இரவு ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க 17C வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த முடிவும் எடுக்க விரும்பல, அதாவது ஒரு இன்டம் ரிலீஃப் இடைக்கால நிவாரணம் தர விரும்பல, அதே போல இந்த மனுவை நாங்க தள்ளுபடியும் பண்ணல, மாறாக இதை தள்ளி வைக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் நடைபெறும் போது இதுல தலையிட நாங்க விரும்பவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பொதுவாகவே அந்த ரூல்ஸ்ல இருக்கு. உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்குமோ இல்ல உயர் நீதிமன்றமோ தேர்தல் நடைமுறையில தலையிடக்கூடாது அப்படின்ற ரூல் இருக்கு. ஆனாலும் இதில் சில இடங்களில் கட்டாயம் தலையிடக்கூடிய சம்பவங்கள், சான்றுகள் நடந்திருக்கு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட கொல்கத்தா உயர் நீதிமன்றம் தேர்தல் நடைமுறையில தலையிட்டிருக்கிறாங்க. அதாவது பாஜக ஒரு மோசமான வீடியோவை டிஎம்சி கட்சிக்கு எதிராக போடும்போது உடனடியாக உயர்நீதிமன்ற நீதிபதி மறு உத்தரவு வரும் வரை இது போன்ற நடவடிக்கை செய்யக்கூடாது பிஜேபி, தேர்தல் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ற காட்டமான பதில சொல்றாங்க. அப்ப இங்க ஏன் இந்த வழக்கு வந்துச்சு? ஃபார்ம் 17C யாராவது முதல்ல கேட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. முதல்ல கேட்டது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு, ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளவு, இந்த விவரத்தையுமே வாக்கு சீட்டோட சேர்த்து வெளியிடுங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையுமே ஏன் வந்துச்சு அப்படின்னா, 2019 தேர்தல்ல ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கையும் வாக்கு செலுத்த எண்ணிக்கையும் சேர்த்தேதான் அந்த 2019 தேர்தல்ல பூத் வாரியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. ஆனா இந்த தேர்தல வெளியிடல. அப்படி வெளியிடலும் போதுதான் ஏன் வெளியிடலன்னு சொல்லி நம்ம கேட்க போற நேரத்துல திடீர்னு 1 கோடி வாக்குகளை கூட்டுறாங்க. 1 கோடி வாக்குகளை கூட்டும் போதுதான் அவசர வழக்காக இது உடனே விசாரிக்கணும்னு சொல்லி அதற்கு சந்திரசூட் அவர்கள் இதை எடுத்து விசாரிக்கிறாரு. அப்ப இந்த மனுவே தேர்தல் ஆணையத்துடைய முறைகேடான செயல்பாடுகளாலதான் உருவாச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வெக்கேஷன் பெஞ்ச் நாங்க இதை விசாரிக்க முடியாது, இது இடைக்கால நிவாரணம் கொடுத்தா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல அதை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி வெக்கேஷன் பெஞ்ச் எப்ப முடியுதோ அப்ப இந்த வழக்கை விசாரிப்பாங்கன்னு சொல்றாங்க. சரி, அப்ப வெக்கேஷன் பெஞ்ச் எப்ப முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜூலை 8 முடியுது. தேர்தல் என்பது ரிசல்ட்டே ஜூன் 4 ரிசல்ட் வெளியே வந்துடும். புதிய அரசு அமைச்சிருவாங்க. அந்த புதிய அரசு அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து அமைச்சரவை பதவியேற்றுவாங்க. அதன் பின்பு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தா என்ன, வரலாற்று என்ன, தேர்தல்ல எவ்வளவு வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்கன்ற விவரம் வந்தா என்ன, வரலன்னு என்ன. ஏன்னா அப்ப நீதிபதிகள் சொல்வதன் மூலமாக, அந்த முடிவின் மூலமாக என்ன புரிஞ்சுக்கிற முடியுது? 2029 தேர்தலுக்கு வேண்டாம், நாங்க நான் இது போன்ற நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் செயல்படுத்த உத்தரவிடுறோம், இப்ப எங்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்ல வர்றாங்களா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா,
தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இந்த வழக்கை அவரே வந்து இந்த வெக்கேஷன் பெஞ்ச்ல வந்து எடுக்கணும் வேண்டும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. இதற்கு முன்பு வெக்கேஷன் பெஞ்ச்லனா சிஜேஐ இருக்காங்களா இல்லையா, அதாவது ஏதாவது வழக்குகளை விசாரிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததுல இதற்கு முன்பு மிக முக்கியமான வழக்குகளை எல்லாம் சிஜேஐ கையில் எடுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2017 முத்தலாக் வழக்கு இதே மாதிரி வெக்கேஷன் பெஞ்ச்ல வந்து சிஜேஐ தலைமையிலேயே சிஜேஐ கேகர் அப்ப அவர் வந்து 6 நாட்கள் முத்தலாக் வழக்கை வந்து விசாரிச்சிருக்கிறாரு வெக்கேஷன் பெஞ்ச்லயே. அதே போல 2019 மே 10ஆம் தேதியே வந்து ஒரு வெக்கேஷன் பெஞ்ச் அறிவிக்கும் போதே தலைமை நீதியான ரஞ்சன் கோகாய் அவர்கள் மே 25ல இருந்து மே 30ஆம் தேதி வரைக்கும் எந்த அவசர வழக்கையும் விசாரிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. ஏன் அந்த வெக்கேஷன் பெஞ்ச்ல சிஜேஐ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மே 23 2019 எலெக்ஷன் ரிசல்ட் வருது. அப்ப கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதி முக்கியமான வழக்காக பார்க்கப்படும். அப்ப சிஜேஐ தான் அதை விசாரிக்கணும். அப்படின்றப்ப சிஜேஐ அந்த முன்கூட்டியே அந்த பட்டியலை வந்து வெக்கேஷன் பெஞ்ச்ல வெளியிட்டாங்க. அதே போன்ற பாணியிலேயே இந்த வெக்கேஷன் பெஞ்ச்ல இந்த வழக்கை சுட்டிக்காட்டி சிஜேஐ தன்னையுமே இந்த வழக்குல அவசர வழக்காக இந்த வெக்கேஷன் பெஞ்ச்ல நான் விசாரிப்பேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதற்கட்ட பார்வை இருந்துச்சு. ஆனாலும் அதை அறிவிக்கல. சரி, இப்போதாவது வெக்கேஷன் பெஞ்ச்ல தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு அமர்வாக அவரை ஏற்படுத்தி கொண்டு இந்த வழக்கை விசாரிக்கணும். ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வெக்கேஷன் பெஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிப்பது என்பது பலனே கிடையாது என்பதை கருத்தில் கொள்ளும் போது சந்திரசூட் அவர்கள் சொன்ன வார்த்தை நம்மளுடைய கருத்தில் கொண்டு அவரும் கருத்தில் கொண்டு இதை வந்து மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதல் கோரிக்கையா இருக்கு. சரி, இப்ப தேர்தல் ஆணையத்துடைய மனுவுக்கு வந்துருவோம். தேர்தல் ஆணையம் மனு என்ன தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபார்ம் 17C நாங்க வந்து வெளியிட முடியாது, இணையதளத்துல வெளியிட முடியாது, எங்களுக்கு லீகல் மேண்டேட் கிடையாது, எங்களுக்கு சட்ட கடமை ஒன்றும் கிடையாது இதை வெளியிடணும்னு, பீப்புள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. ஆனா இதுவே ஒரு மிகப்பெரிய வடிகட்டுன பொய். ஏன்னா தேர்தல் விதியை பொறுத்த வரைக்கும் 93வது விதியில சில பட்டியல் வருது. அதாவது எதெல்லாம் வந்து மக்களுக்கு காமிக்க கூடாது தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து பாத்தீங்கன்னா பேலட் பேப்பர்ஸ், பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ், மார்க்டு காப்பீஸ் ஆஃப் த எலக்டோரல் ரோல், அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது மட்டும்தான் வந்து இந்த விதி 93 கீழே எந்த ஒரு அத்தாரிட்டிக்கும் தேர்தல் ஆணையம் வந்து காமிக்க தேவையில்லை. உச்ச நீதிமன்றமே பேலட் பேப்பர்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லி, அதாவது சண்டிகர் மேயர் தேர்தல் இது வராது, பொதுவாக இந்த மாதிரி இவிஎம்ஐயோ அல்லது பேலட் பேப்பர் கொண்டு வர சொல்லும் போது அது காமிக்க தேவையில்லை அப்படின்றது இந்த விதி சொல்லுது. ஆனால் இந்த விதியில் ஃபார்ம் 17C என்பது இல்லவே இல்லை. அப்போ இந்த விதியின் அடிப்படையிலே, விதி 93 அடிப்படையிலேயே ஃபார்ம் 17C பொதுமக்கள் பார்வையிட வசதி என்பது தேர்தல் ஆணையம் கட்டாயம் ஏற்படுத்தி தர வேண்டும். ஏன்னா இதை வந்து அஞ்சலி பரத்வாஜ் அப்படின்ற ஆர்டி ஆக்டிவிஸ்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் வந்து இதை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. ஃபார்ம் 17C இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் கட்டாயம் வெளியிட்டே ஆக வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடி வெளியிலையுமே வந்து இந்த விவரங்களை எல்லாம், ஃபார்ம் 17C விவரங்களை எல்லாம், ஸ்கேன்டு காப்பீஸை எல்லாம் ஒட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்பெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்னு சொன்னா அப்ப ஆர்டிஐன்ற ரைட் இன்ஃபர்மேஷனே தேவையில்ல, தூக்கி குப்பையில போட்டுடலாம்ல அப்படின்ற ஒரு வார்த்தையுமே பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்போ தேர்தல் ஆணையம் என்பது எனக்கு சட்டப்படி கடமை இல்லை, இதெல்லாம் காட்ட வேண்டிய கடமை இல்லை என்று சொல்லுவதே முதல் பொய் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் இதை வந்து நாங்க வெளியிட்டோம் அப்படின்னா யாராவது இதை டவுன்லோட் பண்ணி மாஃப் பண்ணி வெளியிடுவாங்க. அப்ப தேர்தல் நடைபெறும் போதே ஒரு குழப்பத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தும், வாக்கு எண்ணிக்கையின் போது இது குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை தங்களுடைய மனுவுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் ஆணையத்துடைய மனுவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிற முடியுது? மாப் பண்ணுவாங்கன்னா என்ன, அதை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்க நம்பர்ஸை மாத்துவாங்க, மாத்தி வெளியிடுவாங்க. அப்ப இது குழப்பத்தை ஏற்படுத்தும்ன்றதுதானே தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடியது. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பண்ணுவதே அதானே இருக்கு. பேஸ் 1 தேர்தல் முடிஞ்சிச்சு, பேஸ் 1 தேர்தல் முடிஞ்சு 11 நாட்கள் கழிச்சு திடீர்னு வாக்கு சதவீதத்தை 6% கூட்டி வெளியிடுறாங்க. அப்போ மாப் செஞ்சா நம்பரை மாத்துறது ஒரு தேர்தல் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய அதே தேர்தல் ஆணையம் இப்ப தேர்தல் நடைபெறும் போது 7 மணிக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை சொல்றாங்க, அடுத்த நாள் ஒரு வாக்கு சதவீதத்தை சொல்றாங்க, அதுக்கப்புறம் 11 நாள் கழிச்சு இன்னொரு வாக்கு சதவீதத்தை சொல்றாங்க, அப்புறம் 4 பேஸ்கள் நடந்து முடிஞ்ச பிறகு திடீரென 1 கோடி வாக்குகள் கூடியிருக்கு அப்படின்றாங்க. அப்ப மாப் செஞ்சா என்னெல்லாம் சம்பவம் நடக்குமோ அதையெல்லாம் இங்க தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இன்னைக்கு இப்படி செஞ்சா மாப் செஞ்சாங்கன்னா பெரிய பிரச்சனையாகும்னு சொல்வது நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு என்னன்னா, இந்த மாப் செய்வதை பற்றிதான் தேர்தல் ஆணையத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன கேள்வி வருது? பிரதமர் மோடி அவர்கள் இதுவரைக்கும் நடந்த எல்லா பிரச்சாரத்திலையுமே வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் வருது, பொய்களை மட்டுமே பேசுறாங்க, பொய் வீடியோக்களை பாஜக பரப்புறாங்க. அப்ப இந்த பொய் வீடியோக்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் தான் தடுத்திருக்க வேண்டும். கர்நாடகால போலி வீடியோ ஒண்ணு பரவுது, பொய்யான வீடியோ பரவுது, தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அதை நீக்குங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு பண்றாங்க. கொல்கத்தால நான் ஏற்கனவே சொன்னேன், அதுலயுமே அதே மாதிரிதான் பண்ணாங்க. ஆனா கோர்ட்ல தான்
அதுல போய் அதை உடனடியாக நீக்க சொல்லி இது போன்ற வீடியோக்களை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப போலி வீடியோக்களையோ மாஃப் செய்யப்பட்ட புகைப்படங்களோ பொய் பிரச்சாரங்களோ பரவுவது தேர்தல்ல பிரச்சனை ஏற்படுத்தும், வாக்கு எண்ணிக்கும் போது இடைஞ்சலை ஏற்படுத்தும் என்று தேர்தல் ஆணையம் அக்கறை இருப்பதை போல இந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பதை எப்படி எங்களால ஏற்க முடியும்? ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படி நடக்கவே இல்லையே. அப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுவிலையுமே பொய்களை மட்டுமே அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஃபார்ம் 17C வெளியிடுவதனால ஏதாவது பிரச்சனை வரப்போதா? நான் அந்த வெக்கேஷன் பெஞ்சே கேட்கிறேன். என்னன்னா ஒரு ஜாமீன் கொடுக்குறீங்க ஒரு முக்கியமான வழக்குல, அல்லது ஒரு தீர்ப்பை கொடுக்குறீங்க, விடுதலை பண்றீங்க ஒரு கொலை குற்றவாளி, இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தா பிரச்சனை ஆகும் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா ஃபார்ம் 17C வெளியிடுவது ஒண்ணுமே இல்ல. அதை வெளியிடுவதனால எந்த பிரச்சனையுமே வரப்போதில்லை. இப்ப தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தவறுமே எங்கிட்ட இல்லைங்க, நாங்க வெளிப்படையா இருக்கோங்க, உண்மையை தாங்க சொல்லியிருக்கோம். அன்னைக்கு வந்து டேட்டா நாங்க வாக்கு சதவீதத்தை கால்குலேட் பண்ணும்போது தப்பாயிருச்சுங்க, இதுதான் கரெக்ட், பாருங்க ஃபார்ம் 17C நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு போயிடலாமே. உண்மையிலே நேர்மையாக இருந்தா வெளியிட்டு போலாமே. அப்ப நேர்மை இல்லைன்றதுனாலதானே இன்னைக்கு நாங்க வெளியிட முடியாது, மக்களுக்கு தெரிந்து கொள்ள தேவையில்லைன்றாங்க. SBI இதே தாங்க செஞ்சுச்சு. எலக்ட்ரோரல் பாண்டு வெளியான உடனேயே நம்ம பிஜேபிக்கு எப்படியெல்லாம் இதுல ஊழல் பண்ணியிருக்காங்கன்ற ஒவ்வொரு பட்டியலையுமே பொதுமக்கள் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் சமூக வலைதளங்களும் எழுதுனாங்களா இல்லையா? அப்ப இது வெளியானதுனாலதான் அது எழுதுனாங்க. இதே போன்ற பாணியில இந்த ஃபார்ம் 17C வெளியாகி விட்டால் நாம் பண்ணக்கூடிய தில்லுமுள்ளுகள் எல்லாம் தெரிந்துவிடும், மக்கள் அம்பலப்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினால்தான் SBI போலவே தேர்தல் ஆணையம் இது போன்று செய்கிறதோ என்ற சந்தேகம் இன்னைக்கு எழுது. இத கூடுதலா தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கத்துல மக்களை வந்து ரொம்ப ஒரு அறிவு அற்றவர்களாக கருதுறாங்களான்னு தெரியல. ஏன்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, போஸ்டல் ஓட்டை தனியா எண்ணுவோம், போஸ்டல் ஓட்டை எண்ணும் போது நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கூடும், அத மக்களுக்கு புரிஞ்சுக்கிட தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமான ஒரு காரணத்தை சொல்றாங்க. போஸ்டல் ஓட் அப்படின்றது தொகுதிக்கு வந்து 100ல இருந்து 1000த்திற்கு உள்ளதான் வந்து சேரப்போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. பாதுகாப்பு படை வீரர்களும் எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அப்புறம் வயதான ஒரு சிலர் மட்டும்தான் வந்து இந்த இதுல போட போறாங்க. இது ஒண்ணு. இப்ப இது எல்லாத்தையும் நாங்க அவசரமா செய்ய முடியாதுன்னு கேட்டா 2019லயே வழக்கு தொடுக்கப்பட்டுருச்சு. 2019லயே இந்த கவுண்ட் மிஸ்மேட்சுக்கு முறையான விசாரணையை நடத்தி, ஏன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சே போட்டு வருஷ கணக்கா விசாரிச்சிருந்தாலும் கூட தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தால் இப்ப இவ்வளவு சந்தேகத்தை நம்ம எழுப்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப பொறுப்புன்றது தேர்தல் ஆணையம் மட்டும் தட்டி கழிக்குதா, இல்ல கோர்ட்டுமே தனக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை தட்டி கழிச்சுக்கிட்டே வருதா? ரெண்டு பேருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு. நீங்க சொன்னீங்க இந்த தபால் ஓட்டுகளை இன்னும் வெளியிடல அப்படின்னு சொல்லி. தபால் ஓட்டுகளை வெளியிடாததற்கான காரணம் என்னவா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து வாக்கு சதவீதத்தை இப்ப கூட்டியாச்சு, 6% பேஸ் 1க்கு கூட்டியாச்சு, 1 கோடி வாக்கு உயர்ந்தாச்சு. இப்ப தபால் ஓட்டுகளையும் வெளியிடாம வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து இன்னும் வாக்கு சதவீதத்தை கூட்டி சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படுதோ அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா நீங்க தேர்தல் ஆணையத்துல நீங்க தபால் ஓட்ட விடுங்க, இவிஎம்க்கு வந்தீங்கன்னா இவிஎம்ல இந்த ஃபார்ம் 17C வெளியிடுங்கள் என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் மே 14ஆம் தேதி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து டைம் ஆகுங்க, வர்றதுக்கு நேரம் ஆகும் அப்படின்றாங்க. ஆனா யதார்த்த உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு பிரெசிடிங் ஆபீசருக்குமே தேர்தல் அதிகாரிக்குமே ஒவ்வொரு பூத்லயுமே ஒரு ஹேண்ட் புக்கை வந்து தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அது தேர்தல் ஆணையம் இந்த ஹேண்ட் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லயே இருக்கு. அதாவது இந்த இவிஎம்களுடைய கண்ட்ரோல் யூனிட்ல க்ளோஸ் அப்படின்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக அந்த இவிஎம் மிஷின்ல எவ்வளவு ஓட்டுகள் போடா இருக்கின்ற டீட்டெயிலை அது காண்பித்து விடும். அப்படி காண்பிக்கும் போது அதை நீங்க நோட் பண்ணுங்க, இதுதான் ஃபார்ம் 17C அப்படி பார்ட் 1 அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தான் வெளியிட்டிருக்கக்கூடிய, அதாவது வேற யாரும் இல்ல, தான் அச்சடித்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஹேண்ட் புக்லயே இந்த டீட்டெயில் இருக்கு. அப்ப இவிஎம்லயே மிக தெளிவாக எவ்வளவு ஓட்டுகளுடைய எண்ணிக்கை போலா இருக்குன்றத ஒரு செகண்ட் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல சொல்லிடு, அதை நோட் பண்ணுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு நீதிபதி சந்திரசூட் அவர்கள்ட்ட வந்து என்ன சொல்றாங்க, இல்ல அதுக்கு டைம் ஆகும் அப்படின்றாங்க. அப்ப இதே காரணம் தான் இப்ப நம்ம தபால் ஓட்டுக்குமே புரிஞ்சுக்கிற முடியறதா இருக்கு. ஏன்னா தபால் ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்வதை போல கம்மியானதுதான் இருக்கும். ஆனா இந்த முறை அந்த வயசானவங்களும் சேர்ந்து ஓட்டப்பட்டிருக்கனால அது ஒரு 1000 2000 வரலாம். அதை வந்து ஒவ்வொரு முறை எப்படி இவிஎம்ல வந்து ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா எத்தனை ஓட்டு வந்துரும் அப்படின்ற டீட்டெயில் இருக்கோ, அதே போலவே தபால் ஓட்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஓட்டுகள் வந்திருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தேர்தல் அதிகாரி அதை எடுத்திருப்பார். எடுத்து அவரை வந்து தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருப்பார். ஆனா அவங்க இதுவரைக்கும் வெளியிடாமல் இருக்கிறாங்க. ஏன்னா SY குறைசி அவர் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் 5 நிமிஷத்துல முடியிற வேலைங்க, 5 நிமிஷத்துல முடியிற வேலையை இவர்கள் ஏன் இவ்வளவு நாட்கள் இழுக்கிறார் என்பதை புரியவில்லை, அதற்கு அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்ப திட்டமிட்டு இவர்கள் மறைக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. இன்னொரு இதற்கு வலு சேர்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? பூனம் அகர்வால் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து இந்த எக்ஸ்பிளைன் எக்ஸ் அப்படின்ற சேனல் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து ஆர்டிஐ ஒரு தாக்கல் பண்றாரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. அதாவது என்ன சொல்றாருன்னா, பேஸ் 1 பேஸ் 2 தேர்தலுக்கு ஓட்டு போட்ட வாக்காளருடைய எண்ணிக்கையை எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கொடுங்கன்னு சொல்லி கேட்க நல்லா கவனிங்க. பேஸ் 1 பேஸ் 2 தான். இப்ப நடந்த தேர்தல் கேட்கல. இது தேர்தல் வந்து போன மாதமே நடந்துருச்சு. 19 ஏப்ரல் 19 ஏப்ரல் 25 நடந்ததை இப்ப மே 18ஆம் தேதி அவருக்கு பதில் வந்திருக்கு தேர்தல் ஆணையத்தில இருந்து. அதாவது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரித்த மறுநாள். அப்ப தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு என்ன தெரியுமா பதில் கொடுக்குறாங்க? இந்த ஒட்டுமொத்த ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி ஆர்டிஐல தகவல் கொடுக்குறாங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க மாநில தலைமை தேர்தல் ஆணையத்திட்ட கேளுங்க. அவங்க கிட்டதான் ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ, ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, மாநில தலைமை தேர்தல் ஆணையத்திட்ட ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை, ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை இருக்கு அப்படின்னா, அப்ப தலைமை தேர்தல் ஆணையம் வந்து அதை சரிபார்க்கவே இல்லையா? அப்ப அதை சரிபார்க்காம தான் ஓட்டு செய்யத்தை வெளியிட்டாங்களா? அப்ப ஓட்டு செய்யத்தை கால்குலேட் பண்ணது யாரு? அப்போ ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கையும் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை இருந்தா மட்டும்தான் வாக்கு செய்யத்தை கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றப்ப, அப்ப மாநில தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையம் வந்து பார்க்கலன்னா, எதற்கு அந்த 3 தலைமை தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க? 3 பேர் பதவி எதற்கு? அவர்களுக்கு சம்பளம். அப்ப தெளிவாகவே தங்களிடம் வைத்துக் கொண்டே இது போன்ற செயல்களை ஆர்டிஐக்கு கூட பதில் சொல்லக்கூடிய வேலையில ஈடுபடுது. அதுதான் நம்முடைய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கேட்டாரு. 543 ஸ்கேன் செய்யப்பட்ட பக்கங்கள் ஒன்றிய தலைமை தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கு, இருந்து கொண்டுமே அவர்கள் வெளியிட மாற்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதே போல இன்னொரு குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாரு அப்படின்னா, 2019 தேர்தல்ல ஃபார்ம் 17C இணையதளத்துல ஏத்தி இருக்கிறாங்க. அப்ப ஏத்தி இருக்கிறதை நம்ம ஃபார்ம் 17C இப்போ கேட்டக்கூடாது என்பதற்காகவே முன்னர் ஏற்றிய எல்லா டேட்டாக்களையுமே நீக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதே குற்றச்சாட்டை தான் இப்ப முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான கண்ணன் கோபிநாதன் அவருமே வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து சொடக்கு போடக்கூடிய நேரத்துல செய்ய வேண்டியது வெளிப்படைத்தன்மை இருந்தாதான் நம்பிக்கை என்பது ஏற்படும். ரகசியம் காத்துச்சு அப்படின்னா சந்தேகத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ் தலைவலத்துல அவர் எழுதியிருக்கிறாரு. கூடவே ஒரு தொகுதியோட பேரை போட்டு ஆண் வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ, பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ, மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ, அதே போல ஓட்டுப்பட்ட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றதா 0 அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஆதாரத்தையுமே போட்டோவுமே எடுத்து போட்டு அந்த கண்ணன் கோபிநாதன் அவர்கள் வச்சிருக்கிறாரு. நான் கபில் சிபல் அவர்கள் இன்னைக்கு மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? அதாவது மக்கள் வாக்கு எண்ணுறாங்கல்ல, வாக்கு எண்ணுவதை வெளியிடக்கூடிய தேர்தல் ஆணையம், தன்னுடைய இணையதளத்தில் வெளியிடக்கூடிய தேர்தல் ஆணையம் ஓட்டு போட்ட எண்ணிக்கையை வெளியிடுவதில் என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்ப இதை கூட இவர்கள் வெளியிடவில்லை என்றால் இவர்கள் மீது நமக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டே கொடுக்குறாரு. அதுவும் SCBA உடைய சேர்மனாக இருந்து கொண்டு அந்த பிரஸ் மீட் கொடுக்குறாரு. தேர்தல் முடிவதற்கு முன்பே உச்சநீதிமன்றத்துக்கு கோரிக்கை வைக்கிறாரு. தேர்தல் முடிவதற்கு முன்பே ஒட்டுமொத்த டேட்டாவையுமே தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் இட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை இன்னைக்கு டெல்லியில வச்சு பிரஸ் மீட்டா கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த டேட்டாவையுமே ஃபார்ம் 17C வெளியிடுறீங்களோ இல்லையோ, ஓட்டு போட்ட மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்றதை வெளியிட்டாவே இந்த தேர்தல் ஆணையம் வந்து இறுதிக்கட்ட நேரத்துல தில்லுமுள்ளு செய்து வாக்கு செய்தி கூட்டக்கூடிய வேலையில ஈடுபட முடியாது. இப்ப சில பேர் கேள்வி கேட்கலாம், அதான் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுகளுக்குமே ஃபார்ம் 17C கையெழுத்து போட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பூத் ஏஜென்ட்ல வச்சு நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம்ல அப்படின்றாங்க. பிடிஆர் அவர்கள் இதற்கு முன்பே ஒரு பதில கொடுத்திருந்தாரு. பெரிய கட்சிகளுக்கெல்லாம் பூத் ஏஜென்ட்களை வந்து அந்த டீட்டெயில் எல்லாம் வாங்கி அதை சிஸ்டம்ல ஏத்தி ஒரு எக்ஸல் சீட்லயோ இல்ல ஏதோ ஒரு டேட்டாவே போட்டு வச்சிருப்பாங்க. சின்ன கட்சிகள், சுயேட்சைகள், டெக் வசதி இல்லாத கட்சிகள் இவங்களுக்கெல்லாம் அப்ப இருக்காது. அப்ப வாக்கு எண்ணிக்கையின் போது ஒரு EVM யூனிட்ல எவ்வளவு ஓட்டு போலா இருக்குன்ற டீட்டெயிலே தெரியாம தான் அவங்க போய் உட்காருவாங்க. அப்ப ஒரு வெளிப்படைத்தன்மை என்பது வேட்பாளருக்கே இங்க இல்லாம போகுது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த டேட்டாவையுமே கபில் சிபல் அவர்கள் சொல்வதை போல வெளியிட்டால் மட்டுமே தேர்தல் தில்லுமுள்ளு என்பது தடுக்கப்படும் அப்படின்றதான் நம்மளுடைய வாதமாவும் இருக்கு. தேர்தல் ஆணையமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ இப்போதைக்கு எந்த பதிலும் இல்லை என்று இழுத்து மூடி இருக்கிறார்கள். இப்போ எல்லாமே ஜூன் 4க்கு பிறகுதான் அப்படின்னு வந்து நிக்குது. பார்ப்போம் ஜூன் 4ஆம் தேதி என்ன நடக்குது. 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த வழக்கை எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதலை கொடுக்கிறது அப்படின்னு. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.